இந்த வீடியோவில் 44 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் நம்ம 44 அப்படின்னும் போது 4 பிரித்தோம்னா 11 இன்ச்சு வரும். இதிலேருந்து 11 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். அப்போ இது மொத்தத்தில் 12 இன்ச்சு வரும். இந்த இடத்துல இருந்து இதுக்கு பக்க கழுத்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதிலேருந்து 2.5 இன்ச்சு பக்க கழுத்து வச்சுருக்கிறேன். முன்கழுத்து பின்கழுத்துக்கு அளவு தேவையில்லை. நமக்கு எந்த அளவு தேவையோ இறக்கமாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டிக்கலாம். தூக்கலாக வேணும் அப்படின்னும் போது நம்ம தூக்கி வச்சு வெட்டிக்கலாம். அதனால இதுக்கு அளவு தேவையில்லை. அடுத்தது இந்த இடத்துல இருந்து முன்துண்டு உயரம் நான் இந்த ப்ளவுஸில் 15 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 15 இன்ச்சில் நமக்கு 1 இன்ச்சு தையலுக்காக போயிடும். இங்கேருந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் 1/2 இன்ச்சு போயிடும். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ தைச்சதுக்கு அப்புறமா 14 இன்ச்சு வரும். அதே மாதிரி முன்துண்டு உயரமும் இந்த அளவு தான் வைக்கணுமா அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க செஸ்ட் அளவு பொறுத்து நமக்கு இது கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்படி இல்லை சின்னதாக வர மாதிரி இருந்ததுன்னாக்கா இது கொஞ்சம் இந்த அளவு கொஞ்சம் மேலே பேர் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த அளவும் கன்ஃபார்மாக இந்த அளவு தான் வைக்கணுமா அப்படின்றது கிடையாது. நமக்கு ப்ளவுஸை பொறுத்து நீங்கள் ஒரு அளவுக்கு என்கிட்ட அளவு இல்லை நானா தைச்சு பார்க்கணும் இந்த சைஸ் அப்படின்னும் போது இந்த அளவில் வச்சு தைச்சு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் கொடுத்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், 15 வச்சுருக்கிறத 14 இன்ச்சு வச்சு அடுத்த தடவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைச்சு போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த இடம் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னும் போது என்ன பண்ணுறீங்க, இதை விட ஒரு 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு வச்சு தைச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்களே தைச்சு பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் சும்மா வேஸ்ட்டு துணியில் தைச்சு பாருங்கள். அப்போ அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த இடத்துல இருந்து 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இங்கேருந்து 3.25 இன்ச்சு எப்பயுமே சொல்கிறது. இங்கேருந்து 1.5 இன்ச்சு, அடுத்தது 2 இப்படி சொல்லுவேன். இப்போ இது பெரிய சைஸு அப்படின்னும் போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு இந்த ஷேப் நம்ம 1.5 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டோம். அடுத்தது இங்கே வைக்கிற ஷேப்பு 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது பெரிய சைஸு. அப்போ இதுக்கு 3.25 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி 2 இன்ச்சுன்னு சொல்லுவேன்ல, அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல 2.25 இன்ச்சு வச்சுக்கிறீங்க. சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது இந்த டாட்டுடைய அளவும் மாறும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக பிடிக்கும்போது தான் உங்களுக்கு இங்கே ஷேப் இருக்கும். இங்கேயும் சின்னதாக வச்சுட்டு செஞ்சிங்கனாக்கா இந்த இடத்துல அதுக்கு தகுந்த இந்த பாடிக்கு ஏற்ற ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 3.25 போது இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஹாம்கோல் அளவு இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இப்போ இதுக்கு இதிலேருந்து ஹாம்கோல் அளவு 6 இன்ச்சு. ஏன்னா இது பெரிய சைஸுன்னும் போது எப்பயுமே நம்ம 4.75 5.25 இந்த மாதிரி தான் வைங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு 9 இன்ச்சு 9.5 இன்ச்சு வர மார்பு சுற்று அளவுக்கு அந்த ஹாம்கோல் கரெக்டாக இருக்கும். இது 11 இன்ச்சுன்னும் போது 6 இன்ச்சு வச்சிருக்கிறோம் ஹாம்கோலுடைய அளவு. இப்போ ஹாம்கோல் 6 இன்ச்சுக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து நம்ம பாக்ஸ் போட்டுடுறோம். பாக்ஸ் போட்டுட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஷேப் வச்சுக்கோங்க. ஷேப் வச்சுட்டு இந்த இடத்துல வளைவு போட்டுருங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும், இதிலேருந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு இங்கே ஷேப் எடுக்கணும். இப்போ இந்த கார்னர்ல இருந்து 3/4 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இதிலேருந்து இப்படி வளைவு போட்டு இந்த கோட்லேயே இந்த கோடு இருக்குல்ல இதுலேயே வரா மாதிரி அப்படியே கொண்டு வந்து முடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது முன்துண்டில் மட்டும் நம்ம ஆழம் எடுக்கணும். இப்படிலேருந்து எடுத்துக்கோங்க. இதுலேருந்து எடுக்கும்போது முன்துண்டு மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிடும். இப்போ இதிலேருந்து மார்க் பண்ணது மேலே அப்படியே கட் பண்ணிட்டு வந்தணும். இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் சுருக்கம் வராம கரெக்டா அழகா நச்சுன்னு இருக்கும் ஜாக்கெட் பார்க்கும்போது. இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த கார்னர் இருக்குல்ல இதுல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு தள்ளின மாதிரி இந்த இடத்துல ஒரு ஷேப், இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே நம்ம 3.25 இன்ச் வச்சோம்ல இதுக்கு ஒரு அர்க்கட், இங்கேருந்து 2.25 வச்சதுக்கு ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது என்ன பண்றீங்க, இத்தனை தடவை நான் என்ன சொல்லுவேன், இதுல இருந்து 2 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க, இல்லை 2.25 வைங்கன்னு. இப்போ இது பெரிய சைஸ் அப்படின்னும் போது இதுல இருந்து 3.25 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுல இருந்து இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அர்க்கருக்கு இப்படி போய் இந்த டாட் பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு இப்படி எடுத்தோம்னா
இதுக்கு நேராக இங்கே ஒரு ஹேர் கட் பண்ணிடணும். இந்த டாட் இப்படி வந்துடும். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.